بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை எத்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்மிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, நாங்கள் மிக முக்கியமான ஒரு வகுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். தொடர் வகுப்பில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய இந்த வகுப்புடைய முதல் பாடமாக நாங்கள் மாஹிய சலஃபியா, சலஃபியா என்றால் என்ன என்ற தலைப்பின் கீழால் எழுதப்பட்ட புத்தகத்தை நாங்கள் படித்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் இந்த மன்ஹஜு சலஃப், சலஃப் என்ற மன்ஹஜ், அதாவது இதனை பின்பற்றுவதன் அவசியமும் இதை படிப்பதன் அவசியமும் இதற்கான ஆதாரங்களும் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்பிலே அதோடு தொடர்பட்ட ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு இன்னும் ஒரு சில தகவல்களை புதிய தலைப்புக்கு செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, நாங்கள் நேற்றைய தினம் அதாவது இந்த சலஃப் மன்ஹஜை பின்பற்றுவதன் அவசியம் சம்பந்தமாக பல ஆதாரங்கள் நாம் முன்வச்சோம். அதில் பல உலமாக்கள், அதாவது இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் போன்ற உலமாக்கள் அழகான முறையிலே அல் குர்ஆனிலிருந்து ஆதாரம் எடுத்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைய தினம் இந்த சலஃப் மன்ஹஜின் பக்கம் எங்களை நாங்கள் சேர்த்து கொள்வது, அதாவது நான் சலஃப் மன்ஹஜை பின்பற்றுகின்றேன், நான் ஒரு சலஃபி, சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் என்று சொல்வதன் மார்க்கத்தின் நிலைப்பாடு, உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்றது சம்பந்தமாக நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். உண்மையாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த எங்களை நாங்கள் இந்த மன்ஹஜு சலஃபின் பக்கம் சேர்த்துக் கொள்வது, இணைத்துக் கொள்வதை பொறுத்தவரையிலே அது எங்களுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான சிறப்பு, கண்ணியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது இழிவல்ல, அல்லது இது ஒரு வழிகேடு அல்ல. எங்களை இந்த மன்ஹஜின் பக்கம், அதாவது இந்த மன்ஹஜின் பக்கம் எங்களை சேர்த்துக் கொள்வது மிக முக்கியமான அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு என்பதை நாங்கள் முதலாவதாக தெரிந்திருக்க வேண்டும். இது சம்பந்தமாக உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லிக்கிறாங்க, பல உலமாக்கள் பேசிக்கிறாங்க. இது சம்பந்தமாக இந்த வகுப்புல நான் ஒரு சில உலமாக்களுடைய கருத்துக்களை கூறிவிட்டு அடுத்த தலைப்புக்கு நான் இன்ஷா அல்லாஹ் செல்றேன். அதுல முதல் அதாவது கருத்தாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்துரை தற்போது நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், லா ஐப அலா மன் அஸ்ஹர மذهب السلف, ஒரு மனிதன் மذهب சலஃபை வெளிப்படுத்துவதில் எந்தவித இழிவும் கிடையாது, எந்தவித குறையும் கிடையாது. வந்தசப இலேஹி, மன்ஹஜு சலஃபின் பக்கம் ஒரு மனிதனை சேர்த்து கொள்வதில் தான் சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடியவன், சலஃபி என்று சொல்றதுல
அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் எந்தவித இழிவோ குறையோ கிடையாது. ஆனால் அவர்கள் கூறுகின்றார்கள், ஏகோபிக்கப்பட்ட கருத்தின் அமைப்பில் இந்த அதாவது இதை ஏற்றுக்கொள்வது, இதன் முறைப்படி நாங்கள் நடந்து கொள்வது கட்டாயம் என்று கூறத்தை பார்க்கலாம். அதே நேரத்துல இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் தொடர்ந்து சொல்றத பார்க்கலாம். மத்ஹபு ஸலஃப், ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அந்த மதுஹபை போக்க பொறுத்த வரையில லா யகூனு இல்லா ஹக்கா, அது உண்மையை தவிர வேற எந்தொன்றும் கிடையாது. அவருடைய அந்த போக்கை பொறுத்தவரையில, அவர்கள் அந்த மன்ஹஜை பொறுத்தவரையில அது சத்தியமாகத்தான் இருக்கும், அசத்தியமாக ஒரு போதும் ஆகிவிட மாட்டாது என்றத சொல்றத பார்க்கலாம். அதே நேரத்துல இமாம் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள். மன்ஹஜு ஸலஃபை பற்றி பிடிக்குமாறு கூறக்கூடிய விஷயங்களை பாருங்க. நான் ஏற்கனவே பல வகுப்புகளை சொல்லிக்கிறேன். தற்போது சொல்லக்கூடிய கருத்து இல்லை, இது நாங்களா நினைத்து சொல்லக்கூடிய கருத்து அல்ல. இதெல்லாம் ஆரம்ப கால உலமாக்கள் சொன்ன கருத்துக்கள், மிக முக்கியமான கருத்துக்கள். ஒரு உலமாக்கள், இரண்டு உலமாக்கள் சொன்ன கருத்து அல்ல. பல உலமாக்கள், இந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய பல உலமாக்கள் சொன்ன மிக முக்கியமான கருத்தாய்க்குது. பித்அத்வாதிகளோ அல்லது மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடியவர்கள் சொன்ன கருத்தல்ல. இவைகள் எல்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கூட, அதாவது உயிரை கூட கொடுப்பதற்கு தயாரான பெரும் பெரும் உலமாக்கள் சொன்ன கருத்துன்றத இந்த இடத்தில் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இமாம் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹ் ஷாமுடைய ஷாம்பாசிகளுடைய இமாம் என்று போற்றப்படக்கூடிய இமாம் அவுசாஇ என்ன சொல்றாரு? இஸ்பிர் நஃப்ஸக அலா சுன்னா, உங்களுடைய உங்களுடைய உள்ளத்தை நீங்க என்ன செய்யுங்க, சுன்னாவின் மீது நீங்க பொறுமையாக வச்சுக்கோங்க, சுன்னாவின் மீது நீங்க வச்சுக்கோங்க, பொறுமையாக இருந்துக்கோங்க. வகிஃப் ஹைது வகஃபல் கௌம், அந்த கூட்டத்தினர், அந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் இருந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, நின்றுக்கங்க. வகுல் பிமா காலு, அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்க சொல்லுங்க. வகுஃப அம்மா கஃபு, அவங்க எதை தடுத்து தவிர்த்து கொண்டாங்களோ அதை நீங்க தவிர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வஸ்லுக் சபீல ஸலஃபிக ஸாலிஹ், உங்களுடைய அதாவது உங்களுடைய முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், அந்த பாதையில நீங்க போங்க. ஃபஇன்னஹு யஸஅக யஸஉக மா வஸியஹும், அவர்களுக்கு போதுமானது உங்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும். அவங்க எதே தங்களுக்கு போதும் என்று நினைச்சு கொண்டாங்களோ அது உனக்கு போதும் என்ற விஷயத்த, அதாவது இமாம் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹ் சொல்றத பாருங்க. எப்படிப்பட்ட வார்த்தை! சுன்னாவின் மீது பொறுமையாக இருந்து கொண்டு அந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொன்ன வார்த்தையை நீ சொல்லு, மேலதிகமா மேல் மிச்சமா நீ என்ன செய்யாத, சொல்ல போயிடாத மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் அவர்களுக்கு போதுமானது உனக்கு நன்றாக போதுமானது என்ற சொல்றதையும் பார்க்கலாம். அதே இமாம் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றத பார்க்கலாம். அலைக பி ஆசாரி ஸலஃப் வ இன் ரஃபதக நாஸ், நீ ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அந்த அஸர்களை, அந்த வழியை நீ பற்றி பிடிச்சிக்க, மக்கள் உன்னை வெறுத்தாலும் சரி. அப்படி சொல்றாங்க. ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அந்த அஸர, அந்த வழிமுறையை, அவர்கள் கூறுகின்ற கருத்தை நீ பற்றி பிடிச்சிக்க, மக்கள் உன்னை வெறுத்தாலும் சரி. வ இய்யாக வ ஆரா அர் ரிஜால், அதாவது மக்கள் கூறுகின்ற வார்த்தைகளை நீ எடுப்பதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கின்றேன். வ இன் ஸஹ்ரஃபு லகல் கௌல, அவர்கள் உங்களுக்கு அந்த அவங்களோட வார்த்தையை அலங்கரித்தாலும் சரி. நல்ல அதாவது மிக முக்கியமான வார்த்தை சொல்றாங்க. எப்படி? அவர்கள் வர்ணித்து சொன்னாலும் சொல்லி எடுத்துடாத என்று சொல்றத பார்க்கலாம். உண்மையாகவே இன்று எங்கட மத்தியில் இருக்கக்கூடிய பல பேச்சாளர்கள் தங்களுடைய வார்த்தைகளை அலங்கரித்து சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, அலங்கரித்து பேசுவாங்க. மக்கள் அந்த வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தையிலிருந்து மயங்குவாங்க. அழகா இருக்குது, அழகான விஷயம் சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு. ஆனா அவர்களை பொறுத்தவரையில இந்த ஸலஃபு ஸாலிஹீன்களோட பாதையில போறாங்கடா அதுக்கு முரணா தான் போவாங்க. அதான் அதாவது இமாம் அவுசாஇ சொல்றாரு, வ இன் ஸஹ்ரஃபு லகல் கௌல, உனக்கு அவங்க என்ன செஞ்சுட்டா, அவருடைய வார்த்தை அலங்கரித்து அழகான முறையில சொன்னாலும் கூட எடுத்துடாத. அவர்கள் எல்லாம் பித்அத்வாதிகள் அல்லது அவர்கள் எல்லாம் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அமைப்புல சொல்றத பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து நாங்க மிச்சம் தூரமாக இருக்கணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அதாவது இன்னும் பல உலமாக்களுடைய கருத்துக்கள் இந்த இடத்துல இருக்குது. அவர்கள் என்ன சொல்றாங்க என்றால், ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய பாதையை பின்பற்றும் காலமெல்லாம் நாங்க ஒரு போது வழித வர மாட்டோம் என்று சொல்றதை பார்க்கலாம்.
இமாம் அபு உஸ்மான் இஸ்மாயில் அஸ்ஸாபுனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் கூட என்ன சொல்றாங்க, தன்னுடைய அகீதத்து ஸலஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்ற அந்த புத்தகத்துல சொல்றாங்க, ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய பாதையை நீங்க எடுத்துக்கங்க. அந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையும் அந்த சஹாபாக்களுடைய பாதையும் பின்பற்றியவர்கள், இனி அவர்களுடைய பாதையை பற்றி பிடிச்சுக்க என்ற மாதிரி சொல்றத பார்க்கலாம். அதே மாதிரி ஷரஹ் சுன்னால இமாம் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹ் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றத பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க வந்து, ஒரு மனிதன், அதாவது ஒரு மனிதனை பொறுத்த வரையில அவனுடைய, அதாவது அவனை பொறுத்த அவனுடைய அடிப்படை என்ன, துபுன அலைஹில் ஜமாஅத்து, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் அவர்கள் இருந்த அந்த அடிப்படையை பொறுத்தவரையில அவர்களை பொறுத்தவரையில அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா, அவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னாவாக இருக்கிறாங்க. அவர்களுடைய அடிப்படையைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். யார் அவர்களுடைய கருத்தை எடுக்காமல் அவருடைய மன்ஹஜை பின்பற்றாமல் இருக்கின்றார்களோ, அவர்கள் கூடி அந்த அடிப்படையை விடுகின்றார்களோ, அவர்கள் வழிதவறி சென்று அவர்கள் மார்க்கத்தில் புது புது விடயங்களை உருவாக்குவார்கள். வகுல்லு பித்அத்தின் பலாலா என்று அவருடைய வார்த்தை முடிக்கிறாங்க. எல்லா பித்அத்துகளும் வழிகேடு என்று சொல்றத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் காட்டி தந்த அந்த பாதையை பொறுத்தவரையில அதுதான் எங்களுடைய அடிப்படையாயிருக்குது. அவர்களை பொறுத்தவரையில சுயமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றியவர்கள். எனவே அவர்கள் தான் எங்களுக்கு அடிப்படையானவர்கள், அவர்கள் தான் எங்களுக்கு அடிப்படையை சொல்லி தந்தவர்கள். எனவே அந்த பாதையைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டுமே ஒழிய, அதாவது அங்கும் இங்கும் சொல்லக்கூடிய மனோ இச்சைகளை பின்பற்றியவர்கள் சொல்லுகின்ற பாதையை நாங்கள் எப்போது பின்பற்றுகின்றோமோ நாங்கள் வழிதவறி செல்வோம் என்பதுல எந்தவித சந்தேகங்களும் கிடையாது. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இது நேற்றைய பாடத்துடைய தொடராயிருக்குது. இன்றைய அந்த பாடத்துடைய மிக முக்கியமான பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், இந்த ஸலஃப்களுக்கு வந்து இன்னும் சில பேர்கள் ஹதீஸ்களை சொல்லப்பட்டிருக்குது, உலமாக்கள் பேரை சொல்லிக்கிறாங்க. அதுல ஒரு மிக முக்கியமான பேர் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா. இந்த ஸலஃபு ஸாலிஹீன்களுக்குரிய மற்றும் ஒரு மிக முக்கியமான பேர் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா. சுன்னத்தை பின்பற்றுகின்றவர்கள், ஜமாத் கூட்டமைப்புடையவர்கள் என்று அந்த அர்த்தம் வருது. இது சம்பந்தமாக இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற வார்த்தையை பாருங்க. அவங்க சொல்றாங்க எப்படின்னு சொன்னால், இதா பலக அன் ரஜுலின் பில் மஷ்ரிக், அதாவது கிழக்கு திசையில, அதாவது ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய மன்ஹஜை பின்பற்றக்கூடிய ஒருவன் இருப்பதாக உனக்கு கேள்விப்பட்டால், அதே போன்று மேற்கு திசையில நீ இருக்கக்கூடிய மேற்கு திசையில, அதாவது சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒருவன் இருப்பதாக உனக்கு கேள்விப்பட்டால், அவர்கள் இருவருக்கும் உன்னுடைய சலாத்தை நீ எத்தி வைப்பாயாக. வதுஉ லஹுமா, அவர்களுக்காக நீ துஆ கேட்பாயாக. ஏனென்றால் மா அகல்ல அஹ்லஸ் சுன்னா வல் ஜமா, இன்று அதாவது அஹ்லுஸ் சுன்னாக்கள் குறைவடைந்திருக்கின்றார்கள், குறைஞ்சு கொண்டு போறாங்க என்ற மாதிரி ஆச்சரியத்தோட சொல்றத பார்க்கலாம். எனவே அவங்க சொல்றதுல சுருக்கம் என்னென்ற வந்து, அந்த ஸலஃபு ஸாலிஹீன்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு இன்னொரு பேர் தான் அஹ்லுஸ் சுன்னா. இனி அஹ்லுஸ் சுன்னாக்கள் மேற்கு புறத்தில் அல்லது கிழக்கு திசையில் இருப்பதாக கேள்விப்பட்டால் அவர்களுக்கு உன்னுடைய சலாத்தை எத்தி வைத்து அவர்களுக்கு அவனை பிரார்த்தனை செய்வாயாக என்றத இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றத பார்க்கலாம். மிக முக்கியமான முஹத்திஸீன்கள் ஒருவர், அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க எப்படி சொல்றாங்க. அதே நேரத்துல இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா வந்து, மத்ஹபு அஹ்லி சுன்னா வல் ஜமா, அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய மத்ஹபை பொறுத்தவரையில, அவங்களோட போக்கை பொறுத்தவரையில, அதாவது அவங்களோட போக்கு அது பழையது அப்படின்னு அவங்க ஆரம்ப காலத்துல சொல்லக்கூடிய, ஆரம்ப காலத்துல உள்ளவங்க அவங்க என்ன சொல்றாங்க, சொல்றாங்க அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மத், 4 மதுஹபுடைய உலமாக்களை அல்லாஹ் படைப்பதற்கு முன்னாலே இந்த உலகில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கொள்கை என்றால் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கொள்கை என்றத இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் உறுதியாக சொல்றத பார்க்கலாம். ஏனென்றால் அஹ்லுஸ் சுன்னாக்கள் யார் என்றால் அஹ்லுஸ் சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த யாருடைய மதுஹப் என்றால் அது சஹாபாக்களுடைய மதுஹப். சஹாபாக்கள் தங்களுடைய கொள்கையையும் நபியிடமிருந்து எடுத்துக்கொண்டாங்க என்றத சொல்றத பார்க்கலாம். எனவே உண்மையாவே இவர்களுக்குரிய முக்கியமான பேர் அஹ்லுஸ் சுன்னா என்று சொல்றத பார்க்கலாம். இரண்டாவது பேர் என்ன சொன்ன வந்து அஹ்லுல் ஹதீஸ். அந்த அஹ்லுஸ் சுன்னாக்களுக்கு, இந்த ஸலஃப்களுக்கு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு மிக முக்கியமான பேர் தான்
அஹ்லுல் ஹதீஸ் அஹ்லுல் அஸர். அஹ்லுல் ஹதீஸ் அஹ்லுல் அஸர். இது சம்பந்தமாக இமாம் அபூ ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா மிக முக்கியமான இமாம்கள் ஒருத்தர். அவர் சொல்றாரு, மின் அலாமத்தி அஹ்லில் பிதஅ, பிதஅத்வாதிகளுடைய அடையாளங்களில் உள்ளதுதான். பாருங்க எப்படி சொல்றாங்க, பிதஅத்வாதிகளுடைய அடையாளங்களில் உள்ளதுதான் அல் வகீஅத்து ஃபீ அஹ்லில் அஸர், அஹ்லுல் அஸருடையவர்களுக்கு குறை சொல்வது. அப்படின்னு சொன்னால் சலஃப்களுக்கு குறை சொல்றது, அஹ்லுஸ் சுன்னாக்களுக்கு குறை சொல்றது, அது பிதஅத்வாதிகளுடைய அடையாளங்களில் உள்ளதாகும். யாரெல்லாம் சலஃபு சாலிஹீன்களுக்கு குறை சொல்றாங்களோ, யாரெல்லாம் அஹ்லுஸ் சுன்னாக்களுக்கு குறை சொல்றாங்களோ, சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் குறை சொல்றாங்களோ, அவங்க யாரு? பிதஅத்வாதிகள் என்று சொல்றத இமாம் அபூ ஹாத்திம் அர்-ராஸி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றத பார்க்கலாம். மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்துல இமாம் ஹதீபுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய ஷரஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸ், ஷரஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸ்னு ஒரு புத்தகம் ஒன்று. அந்த புத்தகத்துல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க யாரை தொட்டு சொல்றாங்க? அஹ்மது இப்னு சினான் அல் கத்தான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இமாமுடைய வார்த்தை எத்தி வைக்கிறாரு. அஹ்மது இப்னு சினான் அல் கத்தான் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ ஃபித் துன்யா முப்ததிஉன் இல்லா வஹுவ யுப்கிது அஹ்லுல் ஹதீஸ். இந்த உலகத்துல ஒரு பிதஅத்வாதி இருந்தான் என்றால் அந்த பிதஅத்வாதியை பொறுத்தவரையில அஹ்லுல் ஹதீஸ் ஆக இருக்கக்கூடியவர்களை கோபமூட்டக்கூடிய ஒருவனாகத்தான் இருப்பான். அந்த அஹ்லுல் ஹதீஸில் யாரு? சலஃபு சாலிஹீன்கள், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினர் என்று சொல்றத பார்க்கலாம். எனவே இந்த அஹ்லுல் ஹதீஸ்களை பிதஅத்வாதிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க எப்போதும் இந்த அதாவது அஹ்லுல் ஹதீஸ்களை, ஹதீஸ் உடையவர்களை கோபமூட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. யார் பிதஅத்தான ஒரு காரியத்தை செய்கின்றாரோ நுஸிஅ ஹலாவத்துல் ஹதீஸ் மின் கல்பிஹி, அவருடைய உள்ளத்திலிருந்து ஹதீஸுடைய ருசி, அதாவது ருசி இல்லாம பேத்திரும், அவருடைய உள்ளத்திலிருந்து எடுபட்டு பேத்திரும் என்றத இமாம் அதாவது அஹ்மது இப்னு சினான் கத்தான் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றத பார்க்கலாம். இப்படி பல உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்றத பார்க்கலாம். எனவே சுருக்கமா சொல்றதா இருந்தால் இந்த அஹ்லுஸ் சுன்னாக்களை பொறுத்தவரையில இவர்களுக்கு, இந்த சலஃபு சாலிஹீன்களை பொறுத்தவரையில இவர்களுக்கு பல பெயர்கள் இருக்குது. அதுல நாங்க 2 பேர் பார்த்துட்டோம். 3வது பேரை பொறுத்தவரையில அது என்ன பேருன்னு சொன்னா குரபா, குரபா என்ற பேர் இருக்குது. அதாவது குரபானால் அனாதரவானவர்கள். இந்த அஹ்லுஸ் சுன்னாக்களை பொறுத்தவரையில அனாதரவானவர்கள், அதாவது உதவிகள் அதாவது சமூகத்துல வரக்கூடிய உதவிகள் குறைந்தவங்க, அனாதரவானவங்க என்ற பேரும் கூட இந்த அதாவது சலஃபு சாலிஹீன்களுக்கு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினருக்கு வைக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டியது. புகாரில பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸை சொல்லி இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த வகுப்பு முடிச்சு கொள்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பத அல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாத்தை பொறுத்தவரையில அனாதரவாக இந்த உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. வஸயஊது கரீபன் கமா பத, எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அனாதரவாக, அதே அனாதரவான ஒரு நிலைமைக்கு இந்த இஸ்லாம் மறுபடியும் திரும்பும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபதூபா லில் குரபா, இப்படி இந்த கொள்கையை சலஃப் சாலிஹீன்களுடைய மன்ஹஜ பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது அனாதரவானவர்களுக்கு எப்படி அந்த காலப்பகுதி ஒன்று வரும், அதாவது அனாதரவான ஒரு காலம் ஒன்று வரும் பிற்பட்ட காலத்துல. அந்த காலப்பகுதியில இந்த கொள்கையை பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த அனாதரவானவர்களுக்கு, உரபாக்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத பார்க்கலாம். இந்த உரபா என்ற வார்த்தைக்கு இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தௌசு பி அஹ்லிஸ் சுன்னத்தி கைரா, நீங்க செய்யுங்க அஹ்லுஸ் சுன்னாக்கள் விஷயத்துல நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கோ என்று சொல்லி நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்ற போது நீங்க அதை ஏற்றுக்கோங்கன்றத இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஇன்னஹும் குரபா, அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் அனாதரவானவர்கள் என்றத சொல்றத பார்க்கலாம். எனவே இந்த சலஃபு சாலிஹீன்களுக்கு பலதரப்பட்ட பெயர்கள் இருக்குது. இந்த இடத்துல அதாவது 3 பேர்களை சொன்னேன். அதே போன்று இன்னும் சில பேர்கள் இருக்குது. அல் ஃபிர்கத்துன் நாஜியா வத்தாயிஃபத்துல் மன்சூரா, இப்படியெல்லாம் இந்த சலஃபு சாலிஹீன்களுக்கு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது. இவைகள் எல்லாம் ஒரே சப்ஜெக்ட்னு சொல்ல வருது. என்னன்னு சொன்னா இவருடைய கொள்கையை பொறுத்த வரல, இவைகள்லாம் சலஃபு சாலிஹீன்களுக்கு வைக்கப்பட்ட பலதரப்பட்ட பெயர்கள். சலஃபு சாலிஹீன்களோட கொள்கையை பொறுத்த வரல அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா ஃபஹ்முஸ் ஸஹாபா, இதுதான் அவர்களுடைய கொள்கை என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இனதர்மை சகோதர சகோதரிகளே, இத்தோடு இன்றைய எங்களுடைய இந்த வகுப்பை நான் முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்துல இதே போன்ற, அதாவது வரும் நாட்கள்ல இன்னும் சில பகுதிகள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இனதர்மை சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய இரண்டாவது பாடமாக வளமையாக படித்துக் கொண்டு வருகின்ற ஸலாத்தூன தர்ஸன் லிஸ்ஸாயிமீன், நோன்பாளிகருக்குரிய 30 பாடங்கள் என்ற தலைப்பின் கீழால் நாங்கள் ஒவ்வொரு தலைப்புகளில் நாங்கள் படித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய இந்த பகுதியில் சலாத்துல் ஜமாஅ, அதாவது ஜமாத்துல் ஐவேளை தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுவது சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழால் நாங்கள் ஒரு சில விஷயங்களை பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்களை பொறுத்தவரையில் உண்மையாக இந்த ஜமாத்துடைய தொழுகையை பொறுத்தவரையில் இது 2 விதங்கள் இருக்குது. பெண்கள் ஜமாத்து கலந்து கொள்றது ஒரு சட்டம், ஆண்கள் ஜமாத்துக்கு போறது இன்னொரு விஷயம். பொதுவாக ஆண்களை பொறுத்தவரையில் ஜமாத்தோடு தொழுவது ஃபர்து ஐன். ஃபர்து ஐன் என்றால் ஒவ்வொருவரும் மீதும் கட்டாய கடமை. ஆண்களை பொறுத்தவரையில் அதாவது கட்டாயம் அவர்கள் கலந்து கொண்டே ஆக வேண்டும், ஜமாத் தொழுகையில கலந்து கொண்டே ஆக வேண்டும். ஆனா பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் ஜமாத்துடன் தொழுவது கட்டாயம் அல்ல. ஆனால் பள்ளிக்கு செல்வதற்கு அவர்கள் அனுமதி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் மறுபடியும் வேற ஹதீஸ்ல சொல்றாங்க, பெண்களுக்கு அவர்களுடைய வீடுதான் மிக சிறந்த இடம் என்று சொல்றதையும் பார்க்கலாம். எனவே பொதுவாக பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் வீடுகள்ல தொழுது கொள்ளலாம். வீடுகள்ல தொழுது கொள்றது மிக சிறப்பானது. பள்ளிக்கு போறதுக்கு அனுமதி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கணவன்மார் என்ன செய்யணும், அனுமதி கொடுக்கலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டியது. அது பொதுவாக இந்த ஜமாத்தோடு தொழுவது ஃபர்து ஐன் என்று சொன்னா அது ஏன் ஃபர்து ஐன் என்று சொன்னா பொதுவாக ஃபர்து ஐன் நாங்க சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல இத்தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனை அல்ல. ஃபர்து ஐன் கட்டாயம் அவர்கள் பள்ளிக்கு போய் தொழுகை ஆக வேண்டும். ஆனால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனை அல்ல. ஆனால் ஒரு மனிதன் வீட்டில் தொழுகிறாரு, எந்தவித காரணங்களும் இல்லாம பள்ளிக்கு போறதுக்கு முடியும். காரணம் அல்லாம சும்மா எந்தவித தடங்களும் இல்லை, தங்கடங்களும் இன்றி அவங்க வீட்டில் தொழுதுன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு அவர் என்ன செய்யாரு, பாவம், அதாவது பாவம் செய்த ஒருவராக கருதப்படுகின்றார். அவரு குற்றம் இருக்குது என்னத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டி. எனவே பள்ளிக்கு போறது கட்டாயம், ஜமாத்தோடு கலந்து கொள்றது கட்டாயம், ஃபர்து ஐன். ஆனால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனை அல்ல என்பதையும் இந்த இடத்துல நாங்க ஞாபகப்படுத்தணும். இப்ப நம்ம பார்க்க போறோம், ஜமாத் தொழுகை ஆண்களுக்கு ஃபர்து ஐன் என்றால் அதற்கான ஆதாரங்கள் என்ன? அதற்கான ஆதாரங்களை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹதீஸ்களிலும் கூட நிறைய ஆதாரங்களை சொல்லிக்கிறத பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை நாங்க என்ன செய்வோம், இந்த வகுப்புல நாங்க படிப்போம். முதல் ஆதாரம் என்ன சொன்னா சூரா நிசாவில் வரக்கூடிய 102வது வசனம். அதாவது சுருக்கமாக சொல்றதா இருந்தால் வைதா குந்த ஃபீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனம்.
இது யுத்தத்துடைய சந்தர்ப்பத்துல தொழுகை எப்படி தொழணும், யுத்தம் ஒன்று நடக்குது, காபிர்கள் வரக்கூடிய பக்கத்துல நாங்க எப்படி எங்களோட தொழுகையை நம்ம அமைச்சு கொள்றது என்ற சம்பந்தமாக வந்து ஆயத்து. அப்ப ரசூல்லா அல்லாஹ் தாலா தனது திருமறையில் எப்படி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு நீங்க தொழுகை நிறைவேற்றீங்களா, நீங்க தொழுவிக்கிறீங்களா, தொழுவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுடன் ஒரு கூட்டம் என்ன செய்யட்டும், தங்களுடைய ஆயுதங்களை சுமந்தவர்களாக தொழுது கொள்ளட்டும். அவர்கள் தங்களுடைய ஃபைதா சஜது, அவங்க தங்களுடைய தொழுகையை முடித்து கொண்டதன் பின்னால அவர்களுக்கு பின்னால காத்து கொண்டிருந்தாங்களே, எதிரிகள் வருவாங்க காத்து கொண்டிருந்தாங்களே, பாதுகாத்து கொண்டிருந்தாங்களே, அவர்கள் வந்து என்ன செய்யட்டும், உங்களோட ஜமாத்துடன் தொழுகையோடு சேர்ந்து கொள்ளட்டும். அவங்க என்ன செய்வாங்க என்றால் எச்சரிக்கையோடு இருந்து கொண்டு அவர்களும் ஆயுதங்களை சுமந்தவர்களாக தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றட்டும், ஜமாத்தோடு தொழட்டும் என்ற சொல்றதை பார்க்கலாம். உண்மையாகவே இந்த வசனத்திலிருந்து நம்ம எதை எடுக்கிறோம் என்றால், அல்லாஹ் தாலா இந்த இடத்துக்கிட்ட வந்து யுத்தத்துடைய சந்தர்ப்பத்துல எப்படி ஜமாத் தொழுகை நடக்கணும், நீங்க ஜமாத்தோடு தொழணும் என்றத பார்க்கலாம். இந்த இடத்துல அல்லாஹ் தாலா ஏவுறான், மின்னும் உங்கள அவர்கள ஒரு கூட்டம் என்ன செய்யணும் என்றால் உங்களிடம் தொழணும். அல்லாஹ் ஏவுறான். அவங்க தொழுதுட்டுன்னா உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம் உங்களோடு வந்து ஜமாத்தில் சேர்ந்து கொள்ளட்டும். அல்லாஹ் ஏவுறத பார்க்கலாம். எனவே யுத்தத்திலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஜமாத்தோடு தொழுறத அல்லாஹ் தாலா ஏவுறான் என்றால், நாங்க வீட்டில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஜமாத் தொழுகைக்கு நாங்க எப்படி போகணும் என்றத நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, யுத்தத்துடைய சந்தர்ப்பத்திலும் ஜமாத்தோடு தொழணும் என்று அல்லாஹ் தஆலா நிபந்தனை போடுறதா இருந்தா, வீடுகளை நம்ம இன்றைக்கு ஜமாத் தொழுகைக்காக வேண்டி அதான் கூறக்கூடிய சந்தர்ப்பத்துல இகாமத் சொல்லப்படக்கூடிய நேரத்துல நம்ம வீட்டுல எந்தவித உதிர்களும் காரணங்களும் தங்கடமும் இல்லாம வீட்டுல இருப்போம் என்றால் எப்படி பாவமான காரியம் என்றதை நாங்கள் ஒரு கணம் கட்டாயம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யுத்தம் பயங்கர ஒரு நிலைமை, பயமான ஒரு சந்தர்ப்பம். இப்ப காஃபிர் வந்து அடிப்பானோ, காஃபிர் எங்கார் வந்து அடிப்பான்ற ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில ஜமாத்தோடு தொழணும் அல்லாஹ் தஆலா ஏவுறான் என்றால் நாங்கள் இது விஷயத்துல கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் குர்ஆன்ல இருந்து சூரா பக்ராவின் 43வது வசனம், வஅகீமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸக்கா வர்கஉ மஅர் ராக்கியின். நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்க, வர்கஉ மஅர் ராக்கியின், ருக்கு செய்யக்கூடியவர்களுடன் நீங்களும் ருக்கு செய்யுங்க. அப்படி சொல்றாங்க, ருக்கு செய்யக்கூடியவர்களுடன் நீங்களும் சேர்ந்து என்ன செய்யுங்க, ருக்கு செய்யுங்க என்று சொல்றத பார்க்கலாம். இந்த ஹதீஸுக்கு ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் மிக முக்கியமான உலமாக்களில் ஒருவர், தற்கால அறிஞர்கள்ல மிக முக்கியமான ஒருவர், மரணிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, இந்த ஆதாரம் ஜமாத் தொழுகைக்கு ஒவ்வொருவரும் கட்டாயம் போயே ஆக வேண்டும், ஜமாத் தொழுகை ஃபர்து ஐன் என்றதுக்கு திட்ட தெளிவான ஆதாரம் என்றதை சொல்றத பார்க்கலாம். என்ற இந்த வசனத்துல பாருங்க, அவங்க சொல்றாங்க, வாக்கிமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நிப்பாட்டல. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான், வர்கஉ மஅர் ராக்கின், தொழக்கூடியவர்களுடன் ருக்கு செய்யக்கூடியவங்களோட நீங்களும் பெத்தனை செய்யுங்க, ருக்கு செய்யுங்க. அல்லாஹ் ஏவுறான், ருக்கு செய்யுங்க. எனவே அல்லாஹ்வுடைய ஏவல் கட்டாயத்தை எடுத்து காட்டுது. எனவே நாங்க என்ன செய்யணும் என்றால் ஜமாத் தொழுகை கட்டாயம் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்றத சொல்றத பார்க்கலாம். ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸ்ல இருந்து. குர்ஆன்ல இருந்து மூன்றாவது ஆதாரம் என்னன்னு சொன்னால் சூரா அஅராஃபின் 29வது வசனத்தை பாருங்க. உங்கள என்ன செய்யலாம், நான் சொல்ற வசனங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅகீமு வஜூஹக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின், பள்ளியில ஒவ்வொரு பள்ளிகள்ல நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய முகங்களை நீங்கள் நிலைநாட்டுங்க. அப்படின்னு சொன்னீங்க, நீங்க தொழுங்க, பள்ளிகள் ஒவ்வொரு பள்ளிகள்லயும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து தொழுங்கன்றத அல்லாஹ் சொல்றத பார்க்கலாம். இந்த இடத்துல கூட கட்டாயமா நீங்க என்ன செய்யுங்க, நிலைநாட்டுங்க. நீங்க ஒவ்வொரு பள்ளிகள்லயும் ஒவ்வொரு பள்ளிகள் நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் நிலைநாட்டுங்க எங்களுக்கு சொல்றத பார்க்கலாம். இந்த இடத்துல கூட என்ன ஏவப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது செய்யணும். அதே நேரத்துல இன்னொரு மிக முக்கியமான ஒரு வசனம் தான், யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் வயதுஅவுன இலஸ் சுஜூதி ஃபலா யஸ்ததிஊன், நாளை மறுமையில என்ன நடக்கும் என்றால், அதாவது கெண்டைக்கால், அதாவது என்ன செய்யப்படும், கெண்டைக்கால்
அதாவது அல்லாஹ் கெண்டைக்காலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாளிலே நாளை மறுமையில நீங்க சுஜூது செய்யுங்க அல்லாஹ் தஆலா சொல்வான். நாங்க சக்தி பெற மாட்டோம். ஃபலா யஸ்தத்தியூன் ஒரு கூட்டம். ஹாஷிஅத்தன் அபுசாருஹும் தர்ஹகுஹும் தில்லா, அவர்களுடைய பார்வை என்னது பயந்தவர்களாக இருப்பாங்க, இழிவு அவர்களை மூடிக்கொண்டிருக்கும். வகத் கானு யுதுஊன இல சுஜூத், உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல தொழுமாறு சுஜூது செய்யுமாறு அவங்க அழைக்கப்பட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க. இதுல பராமுகமா இருந்துட்டாங்க. எனவே அவங்க என்ன செய்யப்படுவாங்க, அந்த மறுமையுடைய சந்தர்ப்பத்தில் அவங்கள சுஜூத் செய்யுமாறு வேண்டக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட அவங்களுக்கு சுஜூ செய்ய முடியாமல் போய்விடும். இமாம் இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துக்கிட்ட என்ன சொல்றாங்க என்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்ற விஷயத்தை சுருக்கமாக சொல்லணும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல தொழுகைக்காக வேண்டிய அதான் கூறப்பட்டிருந்தும் கூட, தொழுகைக்காக வேண்டி வாங்க, தொழுகை நிலைநாட்டப்பட போகுது நீங்க வாங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட வீடுகள் அவங்க அப்படியே இருந்து கொண்டிருந்தாங்க. எனவே அவர்களுக்கு மறுமையுடைய சந்தர்ப்பத்துல அவங்க தொழுமாறு சுஜூது செய்யுமாறு அவங்களுக்கு சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்திலும் கூட அவங்க சக்தி பெறாதவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே தொழுகைக்கான அழைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் பள்ளி வாசல்களுக்கு அவர்கள் சென்று தொழுகையை நிலைநாட்டி ஆக வேண்டும் கட்டாயம் என்று சொல்றத இமாம் இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹ் நீண்ட ஒரு விளக்கத்தை சொல்றத பார்க்கலாம் இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு. எனவே இந்த திருக்குர்ஆன் வசனங்களே எங்களுக்கு போதும். ஜமாத் தொழுக ஆண்களுக்கு ஃபர்து ஐன், அவங்க பள்ளிக்கு போய் ஆகவே வேண்டும். ஆனாலும் கூட இதை உறுதிப்படுத்த நபியுடைய ஹதீஸ்ல இருந்து ஒரு சில ஹதீஸ்ல சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை முடிச்சு கொள்றேன். அதுல முதல் ஹதீஸ் நினைச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாருங்க எப்படி சொல்றாங்க. புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவாகக்கூடிய ஹதீஸ். சின்ன ஒரு விஷயத்தை வாசிச்சு காட்டினான் அக்கறை சொல்றேன். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் ஹமம்து அன் ஆமுர பிஹதபின் ஃபயுஹ்தப், இப்படி என்னுடைய ஆத்மா யாரின் மீது இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நான் என்ன செய்கிறேன், நான் விரும்புறேன் சில விறகுகளை சேர்க்குமாறு சொல்லி ஏவி சில விறகுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு பின்னால் தொழுகை நிலைநாட்டப்பட்டு தொழுகைக்காக வேண்டி ஒருவரை நான் நியமித்து விட்டு நான் இன்னும் சில மனிதர்களை ஒன்று சேர்த்து கொண்டு தொழுகைக்கு பள்ளிக்கு வராதவங்களுடைய வீடுகளை போய் அந்த விறகுகளின் மூலமாக பத்த வைப்பதற்கு நான் விரும்புகின்றேன் என்று ரசூலா சொல்றாங்க. அப்படி அந்த விறகுகள் எடுத்துக்கொண்டு போய் வீடுகளை பத்த வைக்கிறதுக்கு விரும்புகிறேன் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருது, அந்த வீடுகள்ல சின்ன புள்ளைகள் பெண்கள் இருப்பாங்க, அதனால நான் விட்டு விடுறேன் என்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, தொழுகைக்காண்டி பள்ளி வாசலுக்கு வராதவர்களுடைய வீட்டை ரசூலுல்லாஹ் பத்த வைக்கிறதுக்கு விரும்புகிறால் ரசூல் எங்களோட எவ்வளவு இறக்கமாயிப்பாங்க, எவ்வளவு இறக்கமானவங்க மூமின்களோட. அப்ப இப்படி இறக்கமான ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பள்ளி வாசல்களுக்கு சமூகம் தராதவர்களுடைய வீடுகளை நான் பத்த வைப்பதற்கு விரும்புகின்றேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் மறுபடியும் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, அதே நேரத்துல பள்ளி வாசல்ல இறைச்சி துண்டு கொடுக்கிறதாகவும் ஆட்டு குழம்பு கொடுக்கிறதாகவும் ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டா அந்த தொழுகைக்கு இஷாவுடைய தொழுகைக்கு அவங்க சாரையாக தொழுகைக்கு வந்துடுவாங்க என்று சொல்றாங்க. அப்படின்னால் உலகம் அவங்களுக்கு கிடைக்கிறதா, பள்ளியில தொழுகைக்கு பின்னால உலகத்துடைய சில ஆதாயங்கள் கிடைக்கிறதா இருந்தா அந்த உலக ஆதாயங்கள் எடுத்துக்கொள்வதற்காக பள்ளி வாசலுக்கு செல்வாங்க. ஆனா அல்லாஹ் அதை விட பெரிய ஒரு இலாபத்தை எங்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறான். அந்த இலாபத்தை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே என்ற அமைப்புல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கலாம். அதே நேரத்தில் கடைசி ஹதீஸை நான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறேன். அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஒரு சஹாபி வாராங்க, கண் தெரியாத ஒரு சஹாபி வாராங்க, அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. வந்து கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ் எனக்கு கண் தெரியல, எனக்கு பள்ளிக்கு கூட்டிக்கு வருவதற்கு யாரும் இல்லை யா ரசூலல்லாஹ், வீட்டுல தொழுது கொள்ளவா என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல அனுமதி கொடுக்குறாங்க. இது சஹீஹ் முஸ்லிமில் பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ். ஓகேன்றாங்க. அதற்கு பின் அந்த சஹாபி திரும்ப போறாங்க. அந்த சஹாபி மறுபடியும் கூப்பிடுறாங்க, வாங்க, அதான் சொல்றது உங்களோட காது கேக்குதான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சஹாபி சொல்ற, யா ரசூலல்லாஹ் அதான் சொல்றது என்னுடைய காது கேக்குது. அப்ப நீங்க பள்ளிக்கு வந்து தான் ஆன் பண்றாங்க. கண் தெரியாத சஹாபி அவருக்கு பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அனுமதி கேட்கிறாங்க. அந்த சஹாபிக்கே ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் எங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் பாதுகாக்கும். அல்ல எங்களுக்கு எவ்வளவு சக்தி தந்திக்கிறோம், நாங்க எவ்வளவு சக்தி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இப்படி முழு சக்தியை வச்சுக்கொண்டு நாங்க அதை திராத்திரமா இருக்கிறோம். எங்களுக்கு எந்தவித நோயும் கிடையாது.
இப்படி இருக்கக்குள்ள ஜமாத்துடைய தொழுகையை வீணாக வீண் விளையாட்டுக்காக விடக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால் நாளை மறுமையில் என்னது எங்களுக்கு சுஜூத் செய்யுங்க என்று சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல சுஜூத் செய்ய முடியாதவர்களுடைய லிஸ்ட் எங்களோட பேர் வருமோ எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால தொழுகை விஷயத்துல நம்ம அதில் குறிப்பா ஜமாத்துடைய விஷயத்துல மிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜமாத்துடைய தொழுகை ஆண்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஃபர்து ஐன், ஒவ்வொருவரும் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும். மார்க்கத்தை படிக்கிறது. எனவே இதோடு நான் முடிச்சு கொள்றேன். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.